Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அருமையான இந்த நாளிலும் காலை வேளையிலே அப்பாவின் அன்பினோடு ஜீவனுள்ள வார்த்தையோடு நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷமடைகின்றேன். ஒரு பாடலை கேட்ட பின் பாடு ஜீவனுள்ள வார்த்தையை நாம் தியானித்து ஆவிலே பலம் பெற்ற பிள்ளைகளாக, கிருபை பெற்ற பிள்ளைகளாக, ஜெயிக்கின்ற பிள்ளைகளாக அப்போஸ்தலத்திலே காணப்படலாம். ஹல்லேலூயா. நாம் பாடலை கேட்ட பின்பாடு வசனத்துக்கு நேராக நாம் தியானத்துக்கு நேராக நாம் செல்லலாம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். வாயில திறந்து ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கே இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கே இதுவே சட்டம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பாகம் எபேசியர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கடைசியாக எனக்கு பிரியமானவர்களே, என் சகோதரர்களே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்பட வேண்டும் என்று பிதாவானவர் ஆவியானவர் நம்மளோடு இந்த காலை வெளியில இடைபெற்றாங்க. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, நாம் கர்த்தரிலும் அவருடைய மைட்சி பவர், அவருடைய சர்வ வல்லமையிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல சகல சிருஷ்டியையும் படைத்த தெய்வன். ஹல்லேலூயா. சகலவற்றுக்கும் எஜமான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தெய்வன் நம்ம அப்பா நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க? பிள்ளைகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்பட வேண்டும், நாம் பலப்பட வேண்டும் என்று அப்பா அந்த காலை வேளையில வாஞ்சியாக நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் யோசிக்கலாம், நான் கிறிஸ்தவ பிள்ளை தானே, நான் கிறிஸ்துவை ஆராதிக்கின்ற ஒரு மகள் தானே, நான் என்ன பலப்பட வேண்டும், எப்படி பலப்பட வேண்டும், எதற்காக பலப்பட வேண்டும் என்று ஒரு சில ஐயப்பாடுகள் நம்முடைய மனதிலே தோன்றலாம். ஹல்லேலூயா. பாருங்க, எதற்கு நாம் பலப்பட வேண்டும், ஏன் பலப்பட வேண்டும்? பாருங்க பிரியமானவர்களே, 11வது வசனத்துல பார்க்கிறோம். அடுத்த வசனத்துல, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. ஆமென். ஹல்லேலூயா. எதற்கு நாம் பலப்பட வேண்டும்? நீங்கள் பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் வஞ்சனைகள், பிசாசின் சூழ்ச்சிகள், ஹல்லேலூயா, பிசாசுடைய கிரியைகள், இவற்றிலே நாம் எதிர்த்து நின்று இவற்றின் மேல் ஜெயம் கொள்ள நாம் திராணி உள்ள பிள்ளைகளாகும்படிக்கு திராணி உள்ளவர்களாகும்படிக்கு நம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று அப்பா சொல்றாங்க. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. பாருங்க, 13வது வசனம் பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் 13வது வசனம், ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். தீங்கு நாளில் இந்த பிசாசின் தந்திரங்களை நீங்கள் எதிர்க்கவும். ஹல்லேலூயா. வேதத்துல பார்க்கிற பிரியமானவர்களே, பிசாசு அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று. ஹல்லேலூயா. பிசாசு அழிக்கவும் கொல்லவும் வருகிறான். சமாதானத்தை உருக்குலைப்பதற்காக, சமாதானத்தை அழிப்பதற்காக, ஆரோக்கியத்தை அழிப்பதற்காக, ஹல்லேலூயா, தன்னுடைய பொருளாதாரத்தை அழிப்பதற்காக, தன்னுடைய சுகத்தை அழிப்பதற்காக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தன்னுடைய சூழ்நிலையை அழிப்பதற்காக பிசாசு அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 13வது வசனத்துல பாருங்க, ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும் பட்டிக்கு. பிசாசினுடைய எல்லா கிரியைகளையும், எல்லா சூழ்ச்சிகளையும், எல்லா வஞ்சனைகளையும் ஹல்லேலூயா எதிர்க்கவும், சகலத்தையும் அதை எதிர்த்து நாம் செய்து முடிக்கவும், ஜெயம் கொள்ளவும். ஹல்லேலூயா. அவர்கள் மேல் ஜெயம் அடிக்கின்ற பிள்ளைகளாக, திராணி உள்ள பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு நீங்கள் தெய்வனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல ஹல்லேலூயா உலகத்தில் பல இடங்கள்ல இந்த COVID-19 என்கிற இந்த வைரஸ் அநேகருடைய சமாதானத்தை கெடுத்து, அநேகருடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து, அநேகருடைய அன்றாட உணவுகளை கெடுத்து, அன்றாட வாழ்க்கையை கெடுத்து, ஹல்லேலூயா, சமாதானத்தை உருக்குலைத்துக் கொண்டிருக்கின்ற ஹல்லேலூயா இந்த பிசாசின் தந்திரங்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இந்த கொடிய நோய், ஹல்லேலூயா, இவற்றை எல்லாவற்றையும் நாம் ஜெயம் கொள்ள வேண்டுமானால், இவை எல்லாவற்றிலுமே நாம் ஜெயம் எடுக்க வேண்டுமானால், ஹல்லேலூயா, தெய்வனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்த பிள்ளைகளாக, ஹல்லேலூயா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்ட பிள்ளைகளாக நாம் காணப்படும் போது இவற்றின் மேல் ஜெயம் எடுக்க முடியும் என்று 13வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்க, தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தில் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். ஹல்லேலூயா. பிசாசு எப்படிப்பட்ட தந்திரங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வஞ்சனைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும், இவை எல்லாவற்றையும் எதிர்க்கவும், சகலவற்றின் மேல் ஜெயம் கொள்ளவும் திராணி உள்ள பிள்ளைகளாக நீங்கள் காணப்பட வேண்டுமானால், நாம் தேவனுடைய இந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்ட பிள்ளைகளாக, இந்த ஆவியின் பட்டத்தை எடுத்துக்கொண்ட பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று அப்பா அந்த காலை வேளையில நம்மளோடு இடைபெறுறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, நான் சுருக்கமாக சொல்கின்ற காரணத்தினால் ஒரு சில வசனங்களை நான் விட்டு நான் மிகவும் சுருக்கமாக இந்த வேதத்தை தியானிக்கின்றேன் உங்களோடு சேர்ந்து. ஹல்லேலூயா. பாருங்க, 17வது வசனத்துல பார்க்கிறோம், இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தெய்வ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவனுடைய வசனமாகிய இந்த ஆவிக்குரிய பட்டயத்தையும், ஹல்லேலூயா, இந்த ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொண்ட பிள்ளைகளால் அப்பாவின் பாதபீடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அடுத்த வசனம் பாருங்க பிரியமானவர்களே, அடுத்த வசனம் பாருங்க, எந்த சமயத்திலும், ஹல்லேலூயா, சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தெய்வ வசனமாகிய ஆவியின் பட்டத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அனுதினமும் இந்த ஆவியின் பட்டயம் நம்மை வழிநடத்த வேண்டும். இந்த ஜீவனுள்ள ஆவியின் பட்டயம் நம்மை வழிநடத்த வேண்டும். நமக்கு ஆலோசனை சொல்லி நாம் இந்த ஜீவ வழியில நடக்க வேண்டும். தேவனுடைய ஜீவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தை எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா சமயத்திலையும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நாம் கிறிஸ்தவ பிள்ளைங்க தான்,
நம்முடைய வாழ்க்கை முறை என்பது ஒரு ஓய்வு நாள் வந்ததென்றால் சர்ச்சுக்கு போகிறோம், ஆராதனை கலந்து கொள்கின்றோம், இல்லை இந்த நாட்கள் ஆன்லைனில் பார்க்கறது போல ஆராதனை கலந்து கொள்கின்றோம், வேதத்தை படிக்கின்றோம், ஜெபிக்கின்றோம், ஆராதனை முடிந்தது, ஆலயத்தில் சென்று வந்து விட்டோம் என்ற திருப்தியிலே நாம் நம்முடைய கடமைகளை முடித்து விடுகின்றோம். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, அப்பா நம்மளோடு பேசுறாங்க, நம்மளோடு இடைப்படுறாங்க. நீங்கள் ஜீவ வசனமாகிய தேவனுடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டத்தை எடுத்துக்கொண்ட பிள்ளைகளாக எந்த சமயத்திலையும் எல்லா நேரத்திலையும், ஹல்லேலூயா, இந்த ஓய்வு நாள் என்று அல்ல, ஏதோ இந்த ஆராதனை நேரம் என்று மாத்திரமல்ல, எல்லா சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் உங்களுடைய எல்லா தேவைகளுக்காக, நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கின்ற எல்லா காரியங்களுக்காக, எல்லா சூழ்நிலைகளுக்காக, ஹல்லேலூயா, சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும், ஹல்லேலூயா, அப்பாவசத்திலே மன்றாட்டோடும், அப்பாவசத்திலே கண்ணீரோடும், ஹல்லேலூயா, விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி, ஹல்லேலூயா, ஆவியிலே அனல் உள்ள பிள்ளைகளாக. மாமிச பலவீனம் உள்ளதுதான், ஹல்லேலூயா, சோர்வுகள் காணப்படும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சரீர வேதனைகள் காணப்படும், ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிறோம், ஆவியினாலே நீங்கள் ஜெபம் பண்ணி, ஆவிய உற்சாகம் உள்ளது, ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்கள் என்று அப்பா நம்மளுக்கு எதிர்பார்க்கிறாங்க. நாட்கள்ல நோய் மூலமாகவோ, கஷ்டத்தின் மூலமாகவோ, பொருளாதார பாரங்கள் மூலமாகவோ, சமாதானம் இல்லாமல் வருகின்ற மூலமாகவோ, எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்க்கையில் காணப்பட்டால், எப்படிப்பட்ட பிசாசின் தந்திரங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டாலும், எப்படிப்பட்ட தீங்கு நாட்கள் வாழ்க்கையில் காணப்பட்டாலும், எப்படிப்பட்ட கண்ணீரின் நாட்கள் வாழ்க்கையில் காணப்பட்டாலும், எந்த சூழ்நிலையில் நாம் கண்ணீரோடு காணப்பட்டாலும், பிரயாசத்தோடு காணப்பட்டாலும், இப்ப எல்லாவற்றையும் ஜெயம் அடிக்கின்ற பிள்ளைகளாக, இந்த தந்திரங்களை, இந்த பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கின்ற பிள்ளைகளாக, இவள் எதிர்த்து, ஹல்லேலூயா, எதிர்த்து நிற்கவும், இவற்றின் மேல் நாம் ஜெயம் எடுக்கவும், ஹல்லேலூயா, இவற்றின் மேல் ஜெயம் எடுக்கவும், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டத்தை எடுத்துக்கொண்டு, ஹல்லேலூயா, எல்லா சமயத்திலையும், ஹல்லேலூயா, எல்லா சமயத்திலையும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும், ஹல்லேலூயா, ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ஹல்லேலூயா, ஆவியிலே ஜெபம் பண்ணி இந்த நாட்கள்ல அப்பாவின் சமத்திலே காத்திருக்கும் போது, ஹல்லேலூயா, அப்பாவின் சமத்திலே காத்திருக்கும் போது நாம் என்ன செய்ய முடியும்? நாம் முதலாவது வசனம் பார்த்தது போல, என் சகோதரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் அவருடைய மைட்சி பவர்லை நாம் பலப்பட்ட போது, ஹல்லேலூயா, 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 அவருடைய மைட்சி பவர்ல பலப்பட்ட போது எப்படிப்பட்ட வேதனையோ, கண்ணீரோ, பாடுகளோ, போராட்டங்களோ, பிரயாசங்களோ எதனூடாக கடந்து சென்று கொண்டிருந்தாலும் 13 வசனம் சொல்வது போல, தீங்கு நாளிலே அவர்களை நீங்கள் எதிர்ப்பீர்கள், அவற்றின் மேல் ஜெயம் கொள்வீர்கள், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் திராணி உள்ள பிள்ளைகளாக நீங்கள் சர்வ வல்லமையுடைய அப்பாவின் கருத்திலே பலத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, சகல கிருபையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக அப்பா சமத்தில் நாம் காணப்படும்படியும், இந்த பிசாசை ஜெயிக்க முடியும், ஹல்லேலூயா, அப்பா சமத்திலே, ஹல்லேலூயா, பலன் பெற்ற பிள்ளைகளாக, ஹல்லேலூயா, ஆசீர்வாதமான பிள்ளைகளாக, எல்லாவற்றிலும் ரம்மியமான பிள்ளைகளாக, சமாதானமுள்ள பிள்ளைகளாக, அவருடைய வல்லமையிலும், அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், அவருடைய கிருபையிலும் நாம் பலப்பட முடியும். இந்த வசனங்களினால் அப்பா நம்மை ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென், ஆமென். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஹல்லேலூயா, ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம் தகப்பனே. எங்களுடைய பலவீனங்களை மாற்றி அப்பா, உடல் சோர்வுகள், மன சோர்வுகளை மாற்றி ஆவியிலே உற்சாகமுள்ள பிள்ளைகளாக காணப்பட்டு தகப்பனே, ஜீவனுள்ள வார்த்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே, தெய்வ வசனமாகிய இந்த ஜீவனுள்ள வார்த்தை ஆவியின் பட்டத்தை எடுத்துக்கொண்டு எல்லா சமயத்திலையும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி
ஆண்டவரே, உன்னதமானவரே, உம்முடைய கரத்திலிருந்து கிருபைகளையும் பலத்தையும் சத்துவத்தையும் பெற்றுக்கொண்டு எல்லா சத்துருவின் கிரியைகளின் மேல, சத்துருவின் வஞ்சனைகளின் மேல, சத்துருவின் சூழ்ச்சிகளின் மேல ஜெயம் எடுத்து ஜெயம் கொள்கிற பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாங்கள் அப்பவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக, ஹல்லேலூயா, ஜெயம் பெற்ற பிள்ளைகளாக காணப்பட என் தேவன் கிருபை தருகைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த செய்தியை கேட்கின்றேன் ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. என் கிருபை உனக்கு போதும் மகனே, மகளே, என் கிருபை உனக்கு போதும். பல வீரத்தின் பலன் பூர்ணமாக காணப்படும் சொன்ன வாக்குத்தத்தப்படி தகப்பனே, இந்த நாட்கள்ல ஆண்டவரே எல்லா சரீர சோர்வுகள் மனச்சோர்வுகளை மாற்றி உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த ஜீவனுள்ள வார்த்தை எடுத்துக்கொண்டு தாழ்ந்திருந்து பணிந்திருந்து ஆண்டவரே எல்லா விண்ணப்பத்தோடு திருமுகத்தை நோக்கி பார்த்து விண்ணப்பம் செய்து ஆவியிலே ஜெபம் பண்ணி எல்லா சமயத்திலையும் உங்களோடு சேர்ந்திருந்து அப்பா உங்களை நாங்கள் மகிமைப்படுத்த என் தெய்வன் கிருபை தர வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் அப்பா. எங்களை பலப்படுத்தும் தகப்பனே, இந்த நாளிலும் தேசங்களுக்காக வருகிறோம். ஹல்லேலூயா. இந்த கொடிய நோயினால் பல பிரயாசங்கள் அனுபவிக்கின்ற எல்லாரும் கரங்களில் ஒப்பு கொண்டிருக்கிறேன் தகப்பனே. நான் மாமிசமான யாவருக்கும் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று உண்டோ? ஆண்டவரே, உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் அப்பா. எங்களுக்காக அனுதினமும் பரிதபிக்கிற தகப்பனாயிற்றே அப்பா. எங்கள் மேல் அனுதினமும் பரிதாபம் கொள்கிறாயிற்றே தகப்பனே. தேசத்தின் மேலே தெய்வன் அல்லேலூயா வல்லமையான கரம், கிருபையின் கரம், இந்த விடுதலையின் கரம், இந்த தெய்வீக சுகம் அளிக்கும் கரம், இந்த சமாதானத்தின் கரம் தேசங்களின் மேல, குடும்பங்களின் மேல, சகோதர சகோதரிகள் மேல, ஆண்டவரே வயதான மாதா பிதாக்கள் மேல, சிறு பிள்ளைகள் மேல என் தேவனுடைய கிருபை இறங்க வேண்டுமாறு கெஞ்சுகிறேன்ப்பா. உடைய கரம் கிருபை செய்யட்டும் அப்பா. உடைய கரம் கிரியை செய்யட்டும் தகப்பனே. இறங்கும் அப்பா. உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை ஆசீர்வாத தந்தைக்காக நன்றி சொல்லுகிறேன். எங்களை தாழ்த்துகிறோம், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தின் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென்.